ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எனக்கு எஸ்ஆர்பி எக்ஸாமு கோஆப்ரேட்டிவ் மாநில கூட்டுறவு வங்கி. ஸோ இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னையில் தான் எழுதுவாங்க. ஏன்னா சென்டர் சென்னையில் மட்டும்தான். ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் இது எல்லாமே. ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா வந்து சென்னையில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு போட்டிருக்க சென்டர் பார்த்திங்கன்னா வேளச்சேரி குருநானக் காலேஜ். செம்ம அட்மாஸ்பியர் காலேஜ். கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ளே நடந்து போய் இங்கேயே ஹாலில் பார்த்துட்டு 2.5 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆனால் லேட்டாக வந்தவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 9 மணிக்கெலாம் ஹால்குள்ளே இருக்க சொன்னாங்க. நான் 9:30 எக்ஸாம் ஸ்டார்டிங்க. ஸோ நான் 8:45 தான் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு எங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் புக்கில் கொடுத்தா ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தாங்க. 9:55 தான் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் செக் பண்ணிவிட்டு கரெக்ஷன் இருந்தால் சொல்லணுமா. இதில் ரொம்ப ஓவராக இருந்துச்சு எங்களுக்கு. அப்போ டிஎன்பிஎஸ்ஸாக நினச்சி பார்த்தோம். டிஎன்பிஎஸ்ஸில் காமனாக டைம் கொடுப்பாங்களே, நமக்கு இப்போலாம் கொடுக்கவே இல்லை இவங்க. அதிலே வந்து எங்களுக்கு கியூஆர் கோடு வந்து கொஞ்சம் புக்லெட் கோடு வந்து சேமாக இருக்குதுன்னு சொல்லி அதை கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. சில எப்படி இருந்துச்சு எங்கள் ஹாலில் அப்படி நடந்துச்சு. அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா கொஸ்டின் வந்து கேட்டது வந்து ஃபுல்லாக மேக்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. 68 கொஸ்டின் ரீசன் அண்ட் ஆப்டிடியூட் இருந்துச்சு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் 25 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்கே டைம் பத்தாது. எங்களுக்கு வந்து 68 கொஸ்டின் கேட்டோன்னே அப்படியே பக்குன்னு ஆகிட்டு. ஏன்னா நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து மேஜர் தான். கோஆப்ரேட்டிவ் லா, அப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, அக்கௌண்ட்ஸு, கம்ப்யூட்டரு, ஆடிட்டிங், இது ஃபுல்லாகவே சேர்த்து 100 கொஸ்டின் வரும். இது ஜென்ரல் எல்லாமே சேர்த்து ஜென்ரல்னால் அதான் ஹிஸ்ட்ரியல், ஐஎன்எம், பாலிட்டி எல்லாமே, தமிழ் வந்து 20 கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. மேக்ஸ் எல்லாமே சேர்த்து 100 கொஸ்டின் வரும். அதில் ஃபுல்லாக தான் 68 கொஸ்டின் வந்து மேக்ஸ் கொடுத்தோன்னே எங்களுக்கு வந்து அங்கேயே ஆஃப் ஆகிட்டேன். பட் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இதில் என்னென்னா நான் டிஎன்பிஎஸ் ஆஸ்பிரண்ட்னால கொஞ்சம் ஓகே, ஓரளவுக்கு நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அதாவது இதுக்காக எஸ்ஆர்பிக்காக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும். நான் வந்து ஆல்ரெடி குரூப் 2க்கு வந்து நான் மேக்ஸ் பார்த்தேன். ஏன்னா போன வாரம் குரூப் 2 நடந்துச்சு. இந்த வாரம் குரூப் 2 நடந்தது வந்து இப்போ 28 நடந்துச்சு. 27, 28, இது வந்து 12, இது வந்து 5 நடந்துச்சு இந்த எக்ஸாமு. ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான் இருந்துச்சு. மேக்ஸ் டஃப். எங்களுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் ஆல்ரெடி வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கணும், நாங்கள் இப்படி தான் கொஸ்டின் கேட்க போகிறோம், வெயிட்டேஜ் இப்படி தான் கேட்க போகிறோன்னு முன்கூட்டியே சொல்லியிருந்தா கூட நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை படிச்சிருக்கலாம். பட் கொஞ்சம் டஃப்பு தான், எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருந்திருக்கும். இது வந்து மாநில கூட்டுறவு வங்கி. ஸோ அதனால் டஃப்பாக இருந்திருக்கலாம். பட் மாவட்ட கூட்டுறவு வங்கி அடுத்த சனிக்கிழமை ஒரு எக்ஸாம் நடக்குது. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு வந்து பார்க்கணும். ஆல்ரெடி இந்த விலாக் நான் டிஆர்பி போட்டதுக்கு தான் இந்த விலாக் எஸ்ஆர்பி விலாகே போடுறேன். டிஆர்பி பற்றி சொல்லணுன்னா டிஆர்பி எஸ்ஆர்பியோட ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக தான் கேட்டேங்க. அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆடு இது டைம் பத்தாமல் நிறையா வந்து மேக்ஸுக்கு தான் இதே மாதிரி தான் அங்கேயும் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு டிஆர்பியும். ஸோ பார்க்கலாம் எப்படி கட் ஆஃப் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கூட்டி கொடுத்துருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் எஸ்ஆர்பி எழுதாமல் டிஆர்பி நிறைய பேர் எழுதுவாங்க. இது வந்து சென்னையில் வந்து எழுதுனால யாரும் அவ்வளோ ஆப்சண்ட் நிறையா இருக்கும். எஸ்ஆர்பி வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்கும். 30 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்கும் இந்த டெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், அது டஃப்பு தான். ரெண்டு எக்ஸாமையும் வந்து கொஞ்சம் டஃப்பு தான். கொஞ்சம் மேக்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். நாங்கள் கிளம்பி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் அன்றைக்கி எங்களுக்கு ஃபுல்லாக மழையில் நானும் அக்காவும் மாட்டிக்கிட்டோம். ஸோ கிண்டியில் தான் நிற்கிறோம். கிண்டி ரயில்வே ஸ்டேஷன், வேளச்சேரிலேருந்து வந்து சாப்பிட்டுட்டு கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறோம். சரியான கூட்டம் அன்றைக்கி. மழையும் அடித்து நொறுக்குது. ஸோ ட்ரெயினில் ஏறி இறங்கி வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா அந்த ஸ்டேஷன்லேயும் சரியான மழை. 1/2 hour அங்கேயே நின்று அப்புறம் மழையில் நனைஞ்சிட்டு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்னைக்கு டே அப்படி தான் போணுச்சு. எக்ஸாம் டே ஃபுல்லாகவே அன்றைக்கி அப்படி தான் போணுச்சு. 2023 நடந்துச்சு ஒரு எக்ஸாமு. எனக்கு பச்சையப்பா காலேஜில் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப லேட்டாக போனோம். ஒரு 10 மணிக்கு எக்ஸாம்னா நாங்கள் 3 நிமிஷம் தான் இருக்குது, ஓடி போய் உள்ளுக்குள்ளே ஹால்குள்ளே போய் என்றானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணிச்சு அந்த எக்ஸாமு. ஸோ இந்த எக்ஸாம் இப்படி போணுச்சு. தேங்க்யூ.